guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Amazonல நிறைய செல்லருக்கு லிஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா பை நவ் ஆப்ஷன் வராம சி பை ஆப்ஷன் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது எதனால நிறைய செல்லர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம் அப்படின்றத தான் கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். Amazonனை பொறுத்தளவு பை பாக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை பாக்ஸை ஒன்ஸ் அமேசான் நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக பை பாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், ஏன் அமேசான் அதை ரிமூவ் பண்றாங்க, நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்றது தான் கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல டீடைலா நீங்க தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் பாருங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இ-காமர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஏன் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம அமேசான் பை பாக்ஸ்னா என்ன, பை பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, செல்லருக்கு பை பாக்ஸ் வின் பண்ண என்ன ரெக்யர்மெண்ட், பை பாக்ஸ் இல்லைன்னா என்ன நடக்கும்னு கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம். அமேசான்ல ப்ராடக்ட் ஓபன் பண்ணா நார்மலா ஆட் டு கார்ட் இல்லாட்டி பை நவ் ஆப்ஷன் வரும். டைரக்ட் கஸ்டமர் பை நவ் ஆப்ஷன் இருந்தாதான் அதை ப்ரெஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரும், கஸ்டமர் பை பண்ற ஆர்டர் எந்த செல்லர் கிட்ட போகுது? அதுக்கு ஆன்சர் தான் அமேசான் பை பாக்ஸ். அமேசான் பை பாக்ஸ்னா என்ன? அமேசான்ல ஒரு ப்ராடக்ட ஒன் செல்லர் மட்டும் செல் பண்ண மாட்டாங்க. சேம் ப்ராடக்ட மல்டிபிள் செல்லர் செல் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் ப்ராடக்ட ஒரு 5 செல்லர்ஸ் வந்து செல்லிங் பண்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். கஸ்டமர் ப்ராடக்ட் பேஜ் ஓபன் பண்ணா அமேசான் ஒன் செல்லரை மட்டும் டாப்ல ஷோ பண்ணும். கஸ்டமர் பை நவ் பிரஸ் பண்ணா ஆர்டர் அந்த செல்லர் கிட்ட தான் டைரக்டா போகும். இந்த டாப்ல ஷோ ஆகுற செல்லர் பொசிஷன் தான் அமேசான் பை பாக்ஸ்னு சொல்றாங்க. சிம்பிளா சொன்னா அமேசான்ல மேக்சிமம் சேல்ஸ் வர பிளேஸ் தான் பை பாக்ஸ். ஏன் இந்த பை பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அமேசான்ல சொல்றாங்க அப்படின்னா, அமேசான்ல 80% ஆர்டர் பை பாக்ஸ் மூலமா தான் வரும். கஸ்டமர் யூஸ்வலி சி ஆல் செல்லர்ஸ் கம்பேர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் கஸ்டமர் பை நவ் கிளிக் பண்ணிடுவாங்க. அதனால செல்லருக்கு பை பாக்ஸ் வின் பண்ணினா சேல்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். பை பாக்ஸ் இல்லைன்னா சேல்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். இப்ப இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, பை பாக்ஸ் எப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அமேசானோட அல்காரிதம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செல்லரை சூஸ் பண்றதுதான். அமேசான் கன்சிடர் பண்ற ஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ப்ராடக்ட் பிரைஸை 3 டிஃபரெண்டா பிரிச்சுக்கலாம். செல்லர் பிரைஸ் வந்து காம்படிட்டிவா இருக்கணும். ஏ பி சின்னு நான் செல்லரை பிரிச்சுக்கிறேன். ஏ 500க்கு விற்கிறாரு, பி 520க்கு விற்கிறாரு, செல்லர் சி வந்து 550க்கு விற்கிறாரு. அமேசான் யூஸ்வலா இந்த லோயஸ்ட் பிரைஸ் செல்லர்ஸ்க்கு தான் வந்துட்டு பை பாக்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட், ஷிப்பிங் ஸ்பீடு. ஃபாஸ்ட் டெலிவரி இருந்தா அமேசான் பை பாக்ஸ் கொடுக்க சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். எக்ஸாம்பிள், எஃப்இஎல் செல்லர்ஸ் வந்து அமேசான் ஃபுல்ஃபில் பண்ணுது, எஃப்இஎல் வச்சு செல்லிங் பண்றோம் அப்படின்னா, அப்ப எம்எஃப்ல செல்லிங் பண்ணும்போது ஃபாஸ்டா டிஸ்பேச் பண்ணக்கூடிய செல்லர், இவங்களுக்கு அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கும் எப்பவுமே. செல்லரோட பெர்ஃபார்மன்ஸ், அமேசான் செல்லர் பெர்ஃபார்மன்ஸை எப்பவுமே செக் பண்ணிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள், என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஆர்டர் டிஃபெக்ட் ரேட்டு, லேட் ஷிப்மெண்ட் ரேட்டு, கேன்சலேஷன் ரேட்டு, கஸ்டமரோட ஃபீட்பேக், இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணுவாங்க. இது எதெல்லாம் வந்து பெஸ்டா இருக்கோ, எந்த செல்லர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குட் ரேஞ்ச்ல இருக்காங்களோ அவங்களுக்கு பை பாக்ஸ் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட், ஸ்டாக் அவைலபிலிட்டி. ப்ராடக்ட் ஸ்டாக் ஸ்டேபிளா இருக்கணும். ஸ்டாக் இல்லைன்னா அமேசான் பை பாக்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட், கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் ஜாஸ்தினா அமேசான் பை பாக்ஸ் ரிமூவ் பண்ணலாம். ஏன் சம்டைம் அந்த ப்ராடக்டையே கூட இன்ஆக்டிவேட் பண்ணலாம். பை பாக்ஸ் வந்து ரொட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமேசான்ல ஒரு செல்லர் மட்டும் பெர்மனண்டா பை பாக்ஸ் வின் பண்ண மாட்டாங்க. சம்டைம் பை பாக்ஸ் ரொட்டேட் ஆகும். எக்ஸாம்பிள், செல்லர் ஏ 60% பை பாக்ஸ் கிடைக்கும், செல்லர் பிக்கு 30%, செல்லர் சிக்கு ஒரு 10%. இந்த ரொட்டேஷன் பிரைஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நடக்குது. Why sometime buy box disappear ஆகுது? சில டைம் ப்ராடக்ட் பேஜ்ல பை நவ் ஆட் டு கார்ட் ஆப்ஷன் வராம சி ஆல் பையிங் ஆப்ஷன் காமிக்கும். இதுக்கு ரீசன் செல்லரோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம், ஹை ப்ராடக்ட் பிரைஸ் வைக்கிறது, அதை காம்படிட்டிவை விட நம்மளோட பிரைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நோ செல்லர் எலிஜிபிள், லோ ஸ்டாக், அமேசானோட அல்காரிதம் வந்து டிசிஷன் பண்ணக்கூடியது இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி
மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. அப்போ கஸ்டமர்ஸ் ஆல் செல்லர் லிஸ்ட் ஓபன் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால இந்த ஆப்ஷன் நமக்கு காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு பெரிய டவுட் வரும், நியூ செல்லரா இருக்கேனே, ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பிகினர்ஸ் தான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ நியூ செல்லரா இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வருமா, பை பாக்ஸ் அப்போ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா கிடைக்கும், பட் இம்மீடியட்டா கிடைக்காது, பட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். நல்ல ப்ரைஸிங், நம்மளால காம்படிட்டிவ் ப்ரைஸ்க்கு கரெக்டா ஈக்குவலா கொடுக்க முடியுதா, இல்லை அதோட கம்மியா கொடுக்க முடியுதான்னு பார்க்கணும். அதை விட நீங்க ஜாஸ்தி வைக்க போறீங்க அப்படின்னா ஒரு 10 rupees 20 rupees ஜாஸ்தியா இருந்தா ப்ராப்ளம் இல்லை, அதோட ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்கக்கூடாது. ஃபாஸ்டா ஷிப்பிங் பண்றதுக்கு நீங்க உங்கள்கிட்ட ப்ராடக்டை எப்பவுமே கையில வச்சுக்கணும். நல்ல ஃபீட்பேக் கிடைக்கிற மாதிரியான ப்ராடக்டை நம்ம சூஸ் பண்ணணும். ப்ராப்பர் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் டைம்க்கு அப்புறம் அமேசான் பை பாக்ஸ் எலிஜிபிலிட்டியை கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ரெகுலரா நீங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ண உங்களை கண்டிப்பா அவங்க செக் பண்ணுவாங்க. எப்படியெல்லாம் ஆர்டர் வந்து அவங்க டெலிவரி பண்றாங்க, எவ்வளவு ஸ்பீடா கொடுத்துருக்காங்க, ரேட்டிங்ஸ் இவங்களுக்கு எப்படி இருக்கு, எப்படி ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இவங்க பண்றாங்க, ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் உங்களுக்கு பை பாக்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஸோ நியூ செல்லரா வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எல்லா விஷயங்களையும் ப்ராப்பரா நீங்க கத்துக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராம அவாய்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இதுல சொல்லும் போதே நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ சும்மா ஒரு சின்ன டிப்ஸ், செல்லர் பை பாக்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா காம்படிட்டிவ் பிரைஸ் மெயின்டைன் பண்ணுங்க, ஃபாஸ்ட் ஷிப்பிங் கொடுங்க, கஸ்டமரோட ஃபீட்பேக்கை இம்ப்ரூவ் பண்ணுங்க, கேன்சலேஷன் ஆகாம மோஸ்ட்லி பார்த்துக்கோங்க. அதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா நீங்க கேன்சல் பண்ணலாம், ஆனா ரிப்பீட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட அக்கௌண்ட் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். ஸ்டாக் ஆல்வேஸ் ரெடியா வச்சுக்கோங்க. ஸ்டாக் குறைய போகுது அப்படின்னா அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. இந்த ஃபேக்டர்ஸ் கரெக்டா இருந்தாலே பை பாக்ஸ் வின் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க இனிமேல் எப்படி பண்ணணும் அப்படின்றத கத்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலமா ஏன் இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம எத்தனை நாளா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம், இனிமேல் இந்த ப்ராப்ளம் நமக்கு வராது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது எனக்கு இன்னும் ரொம்பவே மோட்டிவா இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அதை நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் for your support and love. Bye bye.